பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நினைவு கூர்ந்து அவர் வழிநடத்துவாராக. விசேஷமா இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைவு கூறுவாராக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆராதனையில பங்கெடுக்கும்படியாய் தேவன் செய்த மகா கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணும்படி எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒரு வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். குறைவு வராது. தேடும் போது தேடி கடவுளுடைய கிருபையினால ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்த நம்ம நின்னுடணும்னு அர்த்தமா? இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வேத வார்த்தை பொய் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. வாசிக்கலாம் தேவ சமூகத்துல. யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். நல்லா கேளுங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் என்ன செய்வான்? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு குறைந்ததை தருவான். அப்படின்னா என்ன? அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. ஒரு மனுஷனுடைய அன்பு கூட எப்படின்னா முதல்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா அங்க சத்தியத்தை கேளு. கர்த்தருடைய கிருபையினால ஆவியானுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நல்லவர், ஆவியானவர் பெரியவர். மனுஷனுடைய அன்பு முதல்ல எப்படி இருக்கும்? ரொம்ப இனிக்கும். முதல்ல கடவுளுடைய கிருபையினால என்ன செய்வான்? மனுஷன் முதல்ல பழகிற விதமாக்கும், விதமா கொடுக்கிறதா இருக்கட்டும், முதல்ல இனிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? கசக்கும். இல்லையா? மனுஷனுடைய குணாதிசயம் என்னடான்னா முதல்ல நல்லவனா போலவே காட்டுவான். இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லுவான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா அதை அடி, இதை அடி, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லுவான். ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தாங்கன்னா எப்போ போவாங்கன்னு தெரியலையே. அல்லேலூயா. எந்த மனுஷனும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எந்த மனுஷனும் முன்பு நல்லதை தான் செய்வான். ஆனா நீரோ இதுவரைக்கும் நல்ல பொருளை வச்சிருந்தீரே. ஆண்டவருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவில் தான் உன்னை அவர் பரிபூரணமாக கொடுக்கிறவர். கரங்களை தட்டி அல்லேலூயா. பரிபூரணமாய் தருகிற தேவன் அவர். முன்பு மனுஷனை போல ஆண்டவர் அல்ல. காத்திருக்கும் போதுதான் தேவ கிருபையினாலே பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
எந்த மனுஷனும் முதல்ல உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆன புதுசுல கணவன் மனைவி எப்படி இருக்கும் அன்பு? அடாடாடாடாடா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்பு? கொண்டாட்டி தண்ணி தோக்குனா கூட இருமா நான் எடுத்துன்னு வரேன்னு. அல்லேலூயா. முதல்ல முத வேலைக்கு போய் சேரும் போது என்ன பண்ணுவான்? கத்தருக்குள்ள இந்த வேலை செய்ய அந்த வேலை இல்ல பரவாயில்ல நான் செய்யறேன் இந்த வேலை நான் செய்யறேன் அந்த அப்புறம் என்ன அவன் போவா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷனும் முதல்ல மாயையான காரியங்களிலே உன்னை வசப்படுத்த செய்வான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உன் இருதயத்தை ஆராய்ந்து உன் உள்ளே நிறையங்களை சோதித்தறிந்து உன்னை பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷ காலம் வனாந்தரம் பிரயாணம் பண்ண வைத்து அவன் இருதயங்களை தேவன் ஆராய்ந்தார். இன்னைக்கு கூட ஆரம்பத்தில் ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு எத்தனையோ சபையில தேவனை ஆராதனை பண்றது இல்ல. நன்றி கெட்டதுங்க, தூரம் போய் கிடக்குது. எவ்வளோ அற்புதத்தை பெற்றுச்சுங்க, எவ்வளோ அதிசயத்தை பெற்றுச்சுங்க. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓடி வரும், அப்படி ஆராதனை, அப்படியே ஜெபம் பண்ணும், அப்படியே படப்படப்படானும். அப்புறம் ஆளை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. எந்த மனுஷனும் முதல்ல நல்லவனை போனதான் காட்சியளிப்பான். வாசிங்க, அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவர் சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், 3ஆம் நாளில கர்த்தருடைய கிருபையினாலே அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டுக்கிறார். விருந்து ஆண்டவர் அவர் பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ஆண்டவருடைய கிருபையில நீ என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு வரணும். முறைப்படி நியாயப்படி ஆண்டவரை மரியாதையா கனம் பண்ணி கூப்பிடுறாங்க. ஐயா, நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்து எங்க பிள்ளைகளை வாழ்த்தணும் அப்படின்னு. இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க? வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்புறாங்க. வாட்ஸ்அப்ல ஐயா, வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறேன், கல்யாணத்துக்கு வந்துரு. அட நன்றி கெட்ட நாய. அல்லேலூயா. மரியாதை என்னன்னு தெரியுதா? ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. தேவ பிள்ளைகளை, காலம் மாறி போட்டோம், கலியுக காலம் வரட்டும். கர்த்தருடைய கிருபையினாலே நீயாக நன்றி உள்ள மகனாக, நன்றி உள்ள மகளாக நீ செய்ய வேண்டிய கனத்தை கடவுளுக்கு நீ செலுத்தும் போதுதான், ஒரு உன்னதமான மனிதனுக்கு செலுத்தும் போது, உன் சொந்த பந்தங்களுக்கு அந்த மரியாதை நீ கொடுக்கும் போதுதான் உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. ஆண்டவரே, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். வாசிங்க, 3 வாசித்து பாருங்க. திராட்சரசம் குறைவைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அந்த மரியாள் அம்மா என்ன பண்றாங்க? கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு ஹெட் அவங்க தான். அவங்க பையனுக்கு தான் கல்யாணம் நடக்குது. இல்லையா? மரியாள் அம்மா என்ன பண்றாங்க? கடவுளுடைய கிருபையினால தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி யாரு கட்டி அங்க வந்தவங்க அநேக கட்ட அந்த அம்மா போல ராஜாங்க வந்திருப்பாங்க, மந்திரிங்க வந்திருப்பாங்க, விசேஷமானவங்க வந்திருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கிருபையினால அந்த மரியாள் அம்மா எங்க தான் வராங்க? ஒரு குறை, அவங்களுக்கு ஒரு குறை நடக்குது அந்த வீட்டுல. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு கல்யாணத்துல ஒரு குறை. அந்த குறையை நிறைவாக்கும்படியான ஒரு சூழ்நிலை. அப்போ
இப்ப இருக்கிற மாதிரி கடவுளுடைய கிருபைனால கல்யாணத்துல சாப்பாடு குறைஞ்சிச்சுன்னா தண்ணி கொச்சினே இருக்கும். டக்குன்னு அரிசி போடுவாங்க, சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும். அப்படியே ரசத்தை சாம்பார் ஊற்றுவாங்க, சாம்பார் ரசத்தை ஊற்றுவாங்க, பொரியல கூட்டு ஒரு ஒன்றா போட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு அமிச்சோன்னா கடைசி நேரத்தில் முதல்ல நல்லதா தான் செய்வாங்க, கடைசி நேரத்தில் குறைய உண்டாகும். இங்க இந்த கல்யாணத்துல ஒரு குறை உண்டாயி போச்சு. நீட்டா அந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, என்னன்னு, நல்ல போதகரே, கல்யாணத்துல ஒரு குறை இருக்குது. என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கிருபைனால என் வேலை இன்னும் வரல. என்ன சொன்னாரு? நீ நினைச்ச நேரத்துக்கு, உன்னுடைய ஆசாபாசத்துக்கு, உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி கடவுளை நமக்காக ஆட மாட்டாரு. நம்ம தான் கடவுள்கிட்ட தேடி போனோம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்தா கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்ன கூட அநேகர் கூப்பிடுவாங்க, நான் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் கூட யார் வரணும்? ஆண்டவர் வரணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சுயமா போய் அங்க உட்காருது ஒரு காரியமும் கிடையாது. என் கூட யார் வரணும்? ஆண்டவர் வந்தாதான் அந்த குடும்ப ஆசீர்வாதம், அந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு காரியம் செய்யும் போதுதான் கர்த்தர் அங்க காரியத்தை வாய்க்க செய்யும். அப்ப அந்த வேலை வந்த போது தேவனுடைய கிருபைனால, இப்ப வாசிங்க 6 7 வாசிங்க. யூதர்கள் கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்க என்னடா இருக்குது? ஆண்டவருடைய கிருபைனால ஆண்டவர் பார்ப்பாரு. இருக்கிறத வச்சு அற்புதம் செய்யறவர் தான் நம்ம ஆண்டவர். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க உங்ககிட்ட என்ன இருக்கு அதை வச்சுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு முறை பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய உபவாச கூட்டம், ஏராளமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட 2 மீன் 5 அப்பம் வச்சுனுக்கிறான். ஆனா அது திரளான ஜனங்களுக்கு போதுமானா பத்தாது. ஆனா ஆண்டவர் கரத்துல வரும்போது அந்த குறையை நிறைவாக மாற்றுகிற தேவன் 2 மீன் 5 அப்பங்களாக மாற்றினார். தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசி எலியா சாரிபாத்து ஊருக்கு போன போது அந்த தாயாருடைய வீட்டில் இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். அதை கொண்டு தேவன் பெருகவே பெருக செய்தார். இருக்கிறதை கொண்டு தேவன் அங்க ஆசீர்வதிக்கிறவர். ஆனா யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்று 2 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். என்ன நிரப்புறாங்க? ஒரும் தண்ணி ஜாடியில என்ன பண்றாங்க? எப்படி இருக்கும் ஜாடி? ஒரு ஜாடி பெரிய பெருசா இருக்கும். அந்த ஜாடியில என்னது? வெறும் தண்ணி தான். அந்த தண்ணியை மட்டும் என்ன சொல்றாரு? அப்போ அவங்க எதுவுமே கேட்கல, எந்த ஒரு வார்த்தையும் திருப்பி எதுவும் பேசல, முறுமுறுக்கல, எந்த வார்த்தையும் எதுவும் பேசல. ஆண்டவர் சொல், தண்ணி ஊத்தணும் ஊத்தணும். எப்போ ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? நீ சொல்றத தடை இல்லாம கீழ்ப்படிந்து மனமுகந்து அப்படியே செய்யும் போதுதான் அங்க ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. எதிர் வார்த்தை பேசல, முகம் சுளிக்கல, அப்புறம் பண்றன்னு சொல்லல. எதுவுமே கடவுளுக்கு குறுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அங்க அற்புதம் நடக்காது. அப்படியே கீழ்ப்படினா. ஆனா உனக்கு அதுல விசுவாசம் இருக்குதோ? விசுவாசம் இல்லை. எனக்கு தேவையில்லாத கதை. எனக்கு விசுவாசம் இருக்குது.
ஆண்டவருக்கு விசுவாசம் இருக்குது. ஒரு காரியத்தை இதை செய்யணும்னா அப்படியே செய்யணும், அப்பதாங்க அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, பாதை எல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, பாதை எல்லாம் செவ்வையாக்குவா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவா. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமா தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், ஆமென். அதையெல்லாம் செவ்வையாக்குவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறதை கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு தண்ணி தான். ஏன் ஆண்டவரை தண்ணியை மொண்டு ஊத்த சொல்றேன்னு கேட்டாங்களா? இந்த தண்ணியால நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? அந்த அம்மா திராட்சை ரசம் இல்லைன்றாங்க, அங்க போய் அற்புதம் செய்யாம இங்க வந்து தண்ணி மொண்டு ஊத்துன்னு என்ன சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல. நீ எதிர்த்து பேசுனா அற்புதம் நடக்காது, நீ கீழ்ப்படியலன்னா அற்புதம் நடக்காது, நீ முறுமுறுத்துக்குன்னு செஞ்ச அற்புதம் நடக்காது. ஆண்டவருடைய கிருபை, அவர் ஏதோ ஒரு காரியம் செய்ய போறாரு, அவர் சொன்னா எதனா அர்த்தம் இருக்கும், அப்படியே கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியும் போதுதான் அங்க அற்புதங்களை தேவன். சாகிற வயதுல தேவ சமூகத்துல அந்த சாரிபாத்தன தாய் என்ன பண்ணாங்க? சொன்ன சொல்லு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஏன்னா மறு வார்த்தை சொன்னாங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் சொல்லும் போது நீ அவிசுவாசமா போனா வாழ்நாள்ல எத்தனை 100 ஆண்டு காலம் தேவன் இந்த பூமியில உனக்கு ஆயுச நாள கொடுத்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாச வார்த்தைகளை நீ கீழ்ப்படிந்து கேட்கும் போதுதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஊழியக்காரர் சொல்றான், தேவனுடைய கிருபைனால கீழ்ப்படி, ரட்சிக்கப்படு, திருமுறை ஞானஸ்தானடு, உன் குறைய மாத்துறாரு. இதை இப்படி செய், இது இப்படி பண்ணு, இதை பண்ணு, இப்படி செய், இப்படி ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் நீ செஞ்சனா ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார்னு சொன்னா கீழ்ப்படி. தேவனுடைய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க அது போலதான் கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா தேவனுடைய கிருபைனால, வாசிங்க இப்போ 2:9 வாசி பாருங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று
பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதபடினால் அவன் திராட்சரசமா மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து போதும் 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 அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்க இருக்கிற மணவாளங்கிட்ட அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறதான அந்த மனிதர்கள் சொல்றாங்க என்னன்னு, அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கு தான் தெரியும்? தண்ணி மொண்டாந்தார் இல்ல ஒரு ஊழியக்காரு, அவருக்கு தான் தெரியும். ஆனா தண்ணி உன் கண்ணுக்கு பாக்குறதுக்கு அது எப்படி இருக்குது? திராட்சை ரசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? திராட்சை பழத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கிரேப்ஸ் வாட்டர், ஒயிட் கிரேப் வாட்டர். அதுக்கு என்னது? ஒயிட் கிரேப் வாட்டர். ஆண்டவருடைய மகத்துவம் அந்த கச்சாடியில ஒயிட் கிரேப் வாட்டர் இருக்கு. அதுல பாக்குறதுக்கு தண்ணி, இல்லையா? பாக்குறதுக்கு தண்ணி, ஆனா குடிச்சா திராட்சரசம் மதுரமா இருக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபைனால ஒரு மனிதன் அது நேச்சுரலா வரதான அந்த திராட்சை பழத்தை பிழிந்தெடுத்து பக்குவப்படுத்தி கொடுக்கும் போது அது ஒரு சுவை. ஆண்டவர் அற்புதம் செய்வாரானா தேவ கிருபைனால வெள்ளை திராட்சை ரசத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மனுஷன் பார்வையில் தண்ணி அது. தேவ பிள்ளைகளே, என்னை ருசித்து பாருங்கள் என்று சொன்னார். ருசி பாராம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது கடவுளுடைய கிருபைனால. ஆனா உன் ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கு தான் தெரியும்? அந்த ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நீ எப்படி இருந்த, நீ என்ன கண்ணீரோடு இருந்த, என்ன வேதனையோடு இருந்த, என்ன கடனோடு இருந்த, என்ன துக்கத்தோடு இருந்த, உன் துக்கம் எப்படி மாறிச்சுன்னு அந்த கடவுளுடைய கிருபைனால அந்த கச்சாடியில அந்த திராட்சரசத்தை கொண்டு வந்தார பத்தியா அந்த ஊழியக்காரர். அவருக்கு மீதி பேர் யாருக்குன்னா தெரியுமா? நமக்கு நடந்த அற்புத அதிசயம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு 10 வாசிங்க இப்போ. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தப்பா? கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முடித்திடுவார். ரதங்கள அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்கள அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பள்ளிகள் ஆக்குவார். ஆமென். பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். மலைகள் எல்லாம் பள்ளிகள் ஆக்குவார். கோரி பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு உனக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா? நிச்சயமாகவே தேவனுடைய கிருபையினாலே நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண. இப்போ அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா எப்படிப்பட்டதுன்னா, நீ எந்த விதமான எதிர்வார்த்தை பேசவே கூடாது. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் உனக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி உனக்கு ஒரு வார்த்தை சொல்றான்னு அப்படியே கீழ்ப்படியணும். அப்போதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். எதிர்த்து பேசிட்டேன்னா ஆசீர்வாதம் கிடையாது. முறுமுறுத்துட்ட ஆசீர்வாதம், அங்க அற்புதம் நடக்காது. இங்கே ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. வாசிங்க, யோவானுக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்துல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க தேவ பிள்ளைகளே, தேவன் நல்லவர், தேவன் வல்லவர். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசித்து பாருங்க. நல்ல கேளுங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால ஒரே ஒரு காரியமும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒரு மனுஷன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா, அப்போ நீ கடவுளோடு இருக்கணும். பேருக்காகவோ மனுஷன் என்ன சொல்லுவான்றதுக்காகவோ, கடவுளுடைய கிருபைனால புருஷன் சொல்றான், பொண்டாட்டி சொல்றா, அப்பா சொல்றான், அம்மன் சொல்றான், வேலை செய்யற இடம், இந்த இடம், அந்த இடம், இது அதுன்னு கடவுளை தூஷணம் செய்து கடவுளை நீ அநியாயம் பண்ணுவாயனா ஆசீர்வாதம் வராது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையானி இருக்குமான கர்த்தருக்கு தான் நீ பயப்படணுமா தவிர மனுஷனுக்கு பயப்படும். நீ கர்த்தருடைய வார்த்தைகளை திருமுழு ஞானஸ்தானம் எடுத்து எத்தனையோ சம்பவங்களை தேவனுடைய கிருபையில சபைக்கே வரதில்லை. உனக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தார், எவ்வளவு அதிசயம் செய்தார். வாழ்க்கையில நீ எங்கு போனாலும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் நீ மறந்து மறுதலித்து தேவனை விட்டு பின்வாங்கி போய் உன் சுயத்திலும் உன் கோபத்திலும் கடவுளை கோபப்படுத்தி பார்க்க தேவ பிள்ளைகளை இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் என்னிலும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள இருக்கும் போதுதான் கடவுள் உனக்குள்ள இருப்பாரு. அப்போ நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையானா கடவுள் பயம் உனக்கு இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். ஐயோ, என் ஆண்டவர் எங்களை எவ்வளவா நினைவு கூர்ந்தாரு, ஆண்டவர் எங்களை எவ்வளவா ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருக்கு நம்ம மறக்கலாமா? அவரை மறுதளிக்கலாமா? அவரை விட்டு தூரம் போலாமா? அவர் எங்க வாழ்க்கையில எவ்வளோ எங்க கஷ்டத்தை, எங்களுடைய அவமானத்தை, எங்களுடைய வேதனையை சோதனையா மாத்தினாரே அப்படின்னு முதல்ல நீ என்ன செய்யணும்? நீ முதல்ல அவரை விடாம பிடிக்கணும். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமே உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் இல்லாம உன் காரியம் ஜெயமாயிடுமா? அவர் நினைச்சாதான். அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கணும். அப்போ அவரு கூட நீ இல்ல, அவரோட நீ ஜெபம் பண்றது இல்ல, பாடுறது இல்ல, துதிக்கிறது இல்ல, கடவுளை தேடுறது இல்லைன்னா வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் யோசித்து வாசித்து பாருங்க. 6 வாசிங்க. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டா வெளியே எரியுண்ட கொடிய போல இருப்பான். அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில போடுவார்கள்,
எரிந்து போவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தை, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டா வெளியே இருந்த கொடியை போல் அவன் வளர்ந்துடுவான். வளர்ந்து போயிடுவான்னா ஆசீர்வாதம் இருக்காது, வளர்ந்து போயிடுவான். தேவனை விட்டு தூரமானா காஞ்சி போயிடுவான், ஆசீர்வாதம் இருக்காது. அது என்ன ஆகும்? வேஸ்ட். ஒரு நாள் என்ன பண்ணாத வலைக்கு கொளுத்து தான் வருவான். தேவ பிள்ளைகளே, எண்ணில் ஒருவன் நிலைத்திராவிட்டா வெளியே எரியுண்ட கொடிய போல அவன் இருப்பான், அவன் காய்ந்து போயிடுவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வெளியேறப்பட்ட வார்த்தை. நீ கிறிஸ்துவ மகனா இருக்கும். 1000 சத்தியங்களை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறியா? யோசிச்சு, எவ்வளோ அற்புதங்களை வாங்கிட்டு, எவ்வளோ அதிசயங்களை வாங்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கோயிலுக்கு வரமாட்டாங்க. கடவுளுக்கு இருக்கு. ஏன்? இல்ல இல்ல, நீ அவரிலும் அவர் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் போது நிலைச்சிரு. அதுதாங்க ஆசீர்வாதம். நீ என்ன செய்யணும்? கடவுளுக்குள்ள ஐக்கியமா இருக்கணும். நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் உன்னை காக்கிறவர் ஆண்டவர் தான். நீ எங்கே போய் ஜெபம் பண்ணாலும், எங்கே நின்றாலும், எங்கே துதித்தாலும் ஒரு காரியங்களை கைகூட செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நிலைத்திருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். வாசிக்கலாம், 7 வாசித்து பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கேளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். உங்களுக்கும் அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு ரிலேஷன் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும். அப்பா என்ற ஸ்தானம், கடவுள் என்ற ஒரு ஸ்தானம், ஒரு தெய்வ பயம். நீயும் ஆண்டவரும் இணைந்து இருக்கணும். அப்ப இணைந்து இருக்கும் போதுதான் கேட்கறது கிடைக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இணைஞ்சு இல்ல, அவரோட கூட நீ ஐக்கியமா இல்ல அப்படின்னா ஜெபம் பண்ண தெரியாது. உனக்கு ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண தெரியாது, சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன். நீ அவர் கூட தான் இல்லையே. இப்ப நீ எது கூட இருக்கிறன்னா, இல்ல ஒருவேளை வேற எங்கேயோ இருப்ப, வேற எதுலயும் இருப்ப, ஆண்டவர் விட்டுட்டு இருப்ப. அப்போ நீ கேட்கறது கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொள்ளுது எதுவோ அதை கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்கை செய்வார். நிலைத்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நிலைத்து இருக்கணும் கடவுளுடைய கிருபை. அதுதான் ஆசீர்வாதம். ஒரு கணவன் மனைவி குடும்பத்துல கர்த்தர் கிருபை சின்ன சின்ன சண்டை வந்துடும். ஒரு சில வீட்டில் என்ன பண்ணோம், பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, பைய தூக்கின்னு 4 துணி மணி வச்சுன்னு உடனே தாய் வீட்டுக்கு போயிடும். அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. நிலைச்சிருந்தா தான் ஆசீர்வாதம். உன்னை பையில துணி 4 துணி தூக்கின்னு ஓடிவிடும் வீட்டுக்கு. அம்மாவோடவே கதின்னு இருக்கும். அங்க சமாதானம் இருக்குமா? இருக்கா? அப்போ நிலைத்து இருக்கணும், பக்குவப்படணும். ஆண்டவருடைய கிருபைனாலே இதுதான் வாழ்க்கை, இதுதான் கடவுள், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் கீழ்ப்படிதல். இப்படிதான் ஒரு மனிதன் வாழணும், இப்படிதான் கர்த்தருக்குள்ள இருக்கணும், இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும், இப்படிதான் ஊழியக்கார் சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா அப்போதான் நீ ஏறெடுக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்தில்லைன்னா கேட்டா ஜபத்துக்கு பதில் இருக்காது. வாசிங்க தேவ சமூகத்துல 8 வாசித்து பாருங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்? நிலைத்து இருக்கும் போது கனி கொடுக்கணும். கனினா எப்படி? அல்லேலூயா. கடவுளுக்குள்ள நிலைச்சிருக்கிற, ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது, ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆகுது, ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகி கூட கனி கொடுக்காது. கனி கொடுக்குதுன்னா என்ன கனி? ஜபம் பண்ண தெரியாது. என்ன பண்ண தெரியாது? 20 வருஷம் ஆச்சு, ஜபம் பண்ண தெரியல.
20 வருஷம் ஆச்சு. கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியல. 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு ஒரு பைபிள் வாசிக்க தெரியாது. 20 வருஷம் ஆச்சு ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ண தெரியாது. கனி கொடுக்கிறதுல எதிரன்னா, நீ கடவுளுக்குள்ள நெருங்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். என்னன்னா பரிசுத்தாவியே இன்னானே உனக்கு தெரியாது. நீங்கள் என்னில் மிகுதியான கனிகளை கொடுப்பதுன்னா பிதா மகிமைப்படுறாராம். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிய ஜெபம் பண்ண தெரியுதா உனக்கு? ஜெபம் பண்ண தெரியுதா? யோசிச்சு பாருங்க. கனி கொடுக்குறியா? வேற எல்லாம் செய்யறோம், வேற என்னென்னமோ செய்யறோம். காலையில எழுந்து ஜெபம் பண்றோமா? காலையில எழுந்து ஜெபம் பண்றோமா? பைபிள் படிக்கிறோமா? டெய்லி. கனி கொடுக்கிறதுன்னு என்னடன்னா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இதெல்லாம் நீ தேவ கிருபினால தேடணும். ஒரு கிறிஸ்துவனாக இருந்தா தேவ கிருபினாலே ஜெபிக்கிறவன் ஒரு மனிதனாக மாறணும். வேதத்தை வாசிக்கிற மகனாக இருக்கணும். தேவனை தேடுகிறத, பரிசுத்த ஓய்வு நாள்ல தேவனை தேடுகிறதுல நீ ஒரு நாளும் குறை வைக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியிலே நிரம்பணும். 7 மணி ஆராதனைன்னா ஒரு 7:10 நீ சர்ச்சில் உட்காரணும். அதுதான் நீ கனி கொடுக்கிற அழகு. பக்கத்து வீட்டில் இருப்போம், நடந்து வந்துடுவோம். அல்லேலூயா. வீட்டுக்காரர் சொல்லுவாரு, வேலைக்கு போயிட்டு வேலையில் இருப்பார் வீட்டுக்காரு, என்னம்மா செஞ்சேன்? இந்த குழம்பு வச்சுக்கிறேன். அப்படியா, சரி சரி, நான் வர்றது வந்துடுவேன், ஒரு முட்டை ஒன்று போட்டு ஆம்லேட் போட்டு வையின்னு. வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறாரு, வர்றதுக்கு எப்படி ஒரு அரை ஹவர் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ளே போய் கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு ரெடியாக வச்சிருப்போம். ஆனால் சர்ச்சுக்கு எப்படி? அல்லேலூயா. வீட்டுக்கார் வந்துருவாரு, உடனே முட்டை போட்டு கொடுக்கணும், அவருக்கு ஏதோ ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்கணும்னு எது நீ போயிட்டு என்ன பண்ணுவ? போய் வாங்கிட்டு ரெடியாக வச்சிருப்பேன். ஆனால் சர்ச்சு 7 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வருவோம்? பக்கத்தில் தாங்குது. நம்ம ட்ரெயின் பிடிச்சி வர வேண்டியதில்லை, பஸ் பிடிச்சி வர வேண்டியதில்லை, கார் எடுத்துன்னு வர வேண்டியதில்லை, 2 வீலர் எடுத்துன்னு வர வேண்டியதில்லை, டிராஃபிக்லாம் வர வேண்டியதில்லை, ஒன்றுமே கிடையாது. நிர்விசாரம். அந்த தெய்வ பயம் கிடையாது. பரிசுத்த ஓய்வு நாள்ல சீக்கிரமா எழுந்து கடவுளை கிருபைனால தேவனை தேடி தேவ சமூகத்தில் நம்ம சீக்கிரமா போனோம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்படியா? தேவனுடைய கிருபைனால அன்பான பிள்ளை, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவா. எனக்கு நீங்க எப்படிதான் இருப்பீங்க? சீடரா இருப்பீங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு சீடரா இருக்கணும்னா நீ கனி கொடுக்க அனுபவம். அப்ப என்ன, எப்பதான் உனக்கு அந்த ஜபம் எல்லாம் வரும்னா, ஆண்டரோட கூட, ஊழியக்காரோட, விசுவாசிகளோட, சபையில நடக்கிற ஆராதனையில நீ அனுதின கலந்து கொள்ளும் போதுதான் உனக்கு ஜெபிக்கவும் துதிக்கவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும். வாசிங்க தேவ பிள்ளைகளை. கலாத்தியர் எழுதின நிருபத்துல தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் கலாத்தியர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமையும் கனமும். 5 வாசித்து பாருங்க. சாரி, கொலேசியர் புத்தகம். தேவனுடைய பரிசுத்த நாமம், வல்லமையும் பிரசன்னமும், தேவனுடைய வல்ல மகத்துவமுள்ள கரம் நம்மோடு அசைவாடும்படி கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9 ஒருவர் வாசித்து பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கழிச்சு போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்லாதிருங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாதான். என்ன சொல்றாரு ஆண்டவருடைய கருவில? திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பிள்ளைங்க என்ன பண்ண கூடாதான்? பொய் சொல்ல கூடாதான். ஒருத்தர் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி பொய் சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் இரு, இது இருக்குதுன்னு சொல்லு, இது இல்லைன்னு சொல்லு. பொய் சொல்றது. அல்லேலூயா.
உண்மை நம்ம பேசணும்னு சொல்லி நினைச்சா கூட சொல்லி அனுப்புறவங்க எப்படி சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லாத, இப்படி இப்படி சொல்லு. எப்படி? நீ உண்மை பேச ரெடி, நான் உண்மை பேச ரெடி, ஆனா உனக்கு சொல்லி அனுப்புவாங்க, நீ என்ன பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி இப்படி சொல்லு. எப்படி சொல்றாரு ஆண்டவர் கிருபையில, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. தேவ பிள்ளைகளை, பொய் நம்ம கூடவே இருக்குது இல்ல? அல்லேலூயா. தலையில நமக்கு முடி எப்படி இருக்குதோ அது போல பொய் நம்ம கூடவே இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளை, நீங்கள் எண்ணில் நிலைத்திருக்கும் போது அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறவரா இருக்கிறார். ஆமென். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜ உன்னதமானவர புதியினால உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜ உன்னதமானவர புதியினால உயர்த்திடுவோம். வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இருப்பு தாழ்பால முறித்திடுவாரே, இருப்பு தாய்ப்பால முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பள்ளிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பள்ளிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவ பிள்ளைகளை, அப்ப என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சொல்லாம இருக்கிறோமா? உடனே சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட போறேன், இப்படி இப்படி எல்லாம் சொல்லாத, நான் தான் சொன்னேன்னு நீ சொல்லிடாத, நீயா சொல்ற மாதிரி சொல்லு. ஆண்டவருடைய கிருபையில அல்லேலூயா சொல்லி அனுப்புவாங்க தேவ கிருபையில. பொய் சொல்லாது இருப்பாயா. நம்ம யாரு? பழைய மனிதனை கலைத்து புதிய மனிதனை புகுத்து தேவனுக்குள்ள நாம வளரும் போதுதான் அப்போ பொய் சொல்லி நீ ஜபம் பண்ணுவாயானா உன் ஜபம் கேட்கப்படாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்லி நீ தேவ சமூகத்துல ஜபம் பண்ணா ஜபம் கேட்கப்படாது. வளரணும், சத்தியத்துல வளரணும், உண்மையில வளரணும், கீழ்ப்படிதல வளரணும், தாழ்மையை தரித்து கொள்ளணும், தேவனை தேடுவதில் நீ குறையில்லாம இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்ப ஒரு மனுஷனுக்கு அற்புதம் அதிசயம் நடக்கண்டான்னா உன்னை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ள மனிதனாக கர்த்தருக்கு நீ வெளிப்படுத்தும் போது தாங்க அற்புதம் நடக்கும். வாசிங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாற மாட்டாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா நம்ம நேற்று ஒரு மாதிரி இருந்திருப்போம், 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம், இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு இன்னொரு மாதிரி இருப்போம். தேவ பிள்ளையே, நீ மாறக்கூடாது, அவர் தான் உன்னை மாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர். வாசித்து முடிக்கலாம். கடைசியாக 9 வாசித்து பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு திரிகிறீர்கள், போஜன பதார்த்தங்களால திருப்தி கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆமா, ஆண்டவருடைய கிருபையினால
பலவிதமான அந்நிய போதனைகள் எல்லாம் அழப்புண்டே தெரியாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள நீ உனக்கு நிலையான சிந்தனை இருக்கணும். முதல்ல இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இது என்ன சொல்றாங்க, இல்ல. உனக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும்? நிலையான சிந்தனை. நிலையான சிந்தனை இருக்கும்போதுதான் தேவன் உன்னை நிலவரப்படுத்துவார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை வாய்க்கச் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, கானாவூர் என்ற திருமணத்திலே ஆண்டவர் அழைக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, நீ கூட அழைக்கப்பட்ட மகனா, அழைக்கப்பட்ட மகளா? தேவ பிள்ளைகளே, அங்கே குறை இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே குறை இருக்கிறதா? கீழ்ப்படியும் போது தண்ணீரை ரசமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர். நன்றி பரிசுத்த ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். எல்லாரும் 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 எல்லாரும். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜ உன்னதமானவர துதியினால உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜ உன்னதமானவர துதியினால உயர்த்திடுவோம். வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாரே. ஆமே. வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாமே. நாமே நாமே. வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் வல்லமையான ஆவியானவர். ஆமென். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வல்லம வல்லம். ஆமென் ஆமென். பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே வல்லமாமே திகையாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு உனக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாரே. வெங்கல கதவெல்லாம் ஆமென் ஆமென். வெங்கல கதவெல்லாம் உடைத்திருவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசா வல்லம வல்லம திபாலா தாராணமா. ஆவியானவர் ஆவியானவர் விடுதலப்பா விடுதலப்பா. தண்ணீரை ரசமா மாத்துங்க ஆண்டவர், தண்ணீரை ரசமாக மாற்று. வல்லம இறங்க வல்லம் இறங்க. கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினா உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஓ தேவனே, நாங்கள் ஒன்னிலும் நீங்கள் எண்ணிலும் நிலைத்திருக்கும் கனி கொடுப்பீங்க சொன்னீங்க. கனி கொடுக்கும்படி வல்லம் இறங்க. கனி கொடுக்கவா. ஆமென் ஆமென் ஆமென். உலபாலாதாரானா. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார். பாதையெல்லாம் செவ்வையா உறவாலாதாரனா. மலைகள் எல்லாம் வல்லம வல்லம வல்லம். கட்டு உடைட்டு கட்டு உடைட்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வல்லம் இறங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் செய்வார். வல்லம வல்லம வல்லம். ஆவியானவர் ஆவியானவர் தேவனுடைய தேவன் ஓராபாலாதா. இப்பொழுது இப்பொழுது ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென்.
தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜயம் எழுந்து ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜயம் எழுந்து ஆர்ப்பரிப்போமே. வெள்ளை துடைத்திடுவார் ஈட்டிய முறித்திடவன். வெள்ளை ஈட்டிய முறித்திடுவார். ரதங்கள அக்கினையால் சுட்டெரிப்பாரே. ரதங்கள அக்கினையால் சுட்டெரிப்பாரே. ரதங்கள அக்கினையா சுட்டெரிப்பாரே. ரதங்கள அக்கினையா சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் வல்லம ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார், எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதா நன்றி ஆண்டவரே. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதை குறித்து கலங்குகிறாய் தேவ பிள்ளையே? இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, எதை குறித்து கலங்க கொண்டிருக்கிறார்? கலங்காதே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உன்னுடைய தேவன் சொல்லுகிறார், வெங்கல கதவை இருப்பு தாழ்பாளர் முடிக்கிறவரும் உன் முன்னே போகிறாராம். மலை போல உன் பிரச்சனை இருக்கா? தேவனை நம்பி இருக்கிறியா? தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உன் ஜபத்துல அக்கழுக்கு இல்லாமல் இருக்கிறதா? கொடுக்கிற பிள்ளை, துதிக்கிற பிள்ளை, ஜபிக்கிற பிள்ளையா இருக்கிறியா? உன் வாழ்க்கையில நினைத்ததை கர்த்தர் கைகூட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். நன்றி. பரிசுத்த ஆவியானவரே பெற்றுக்கொள். ஆவியானவருடைய வல்லமை. தேவனை தேடு, கனி கொடுக்க பாரு. ஜபிக்கிற பிள்ளையா, துதிக்கிற பிள்ளையா, தேவனை தேடுகிற பிள்ளையா, ஊழியர் செய்கிற பிள்ளையா, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. குறை சொல்றியா? குற்றப்படுத்துறியா? வேதனைப்படுத்துறியா? பொல்லாதாவியே போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. கலங்காதே திகையாதே. ஓ, உன் படுக்கையிலே உன் கண்ணீர் தலைகனை நனைகிறதா? உன் வேதனை சொல்ல முடியாத பாரமா இருக்கிறதா? கலங்காதே, கலங்காதே. நிச்சயமாகவே நீ நினைத்ததை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர். கலங்காதே. யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? என்ன ஒருவரும் தேற்ற யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் அனாத போல காட்சியளிக்கிறேன்னு வேதனைப்படுறியா? என் வாழ்க்கை எப்போது மாறும், என் கஷ்டம் எப்போது தீரும் என்ற கண்ணீர் வடிக்கிறியா? ஓ தேவத்துடைய பிள்ளை, கர்த்தரை நீ உண்மையா நம்பியிருப்பாயானா இந்த வருஷம் தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவாராக. ஊரபாலாதாரானா. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை மூடி மறைத்து அசைவாடு நம்முடைய மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் தனித்தனியா பேர் பேராக ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரே சொல். அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கின்ற சதாகாலங்கள் அடியோடு சகலப்படுத்து. கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தர் சித்தம், கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம் கர்த்தர் நடத்துவதாக. ஒரு